ஹாய் ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இப்போ ஒரு சின்ன கற்பனையா உங்க பாஸ் நீங்க ஒர்க் பண்ற எக்ஸலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு என்ட்ரி பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணும்போது சீரியல் நம்பரும் பார்டரும் ஆட்டோமேட்டிக்கா வரதை பார்த்து உங்க பாஸ் இது எப்படி பண்ணேன் அப்படி உங்ககிட்ட கேட்கும்போது இந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ நார்மலா நம்ம சீரியல் நம்பர் கிரியேட் பண்றதுக்கு 1 2 3 போட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம ஈஸியா சீக்வன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. சீக்வன்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டேப் கிளிக் பண்ணுங்க. பிராக்கெட்டில் எவ்வளோ சீரியல் நம்பர் வேணுமோ அந்த சீரியல் நம்பர் போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான சீரியல் நம்பர் வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் அதுக்கு லெவல் 2 சீரியல் நம்பரை நம்ம போட போகிறோம். ஈக்குவல் டு போட்டு சீக்வன்ஸ்னு மட்டும் சர்ச் பண்ணுங்க. டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கவுண்ட் ஏ ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிட்டு டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது வரைக்கும் என்டர் பண்ணால் உங்களுக்கு சீரியல் நம்பர் வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 4 இது நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஆனால் 4ன்னு வந்துருச்சு. இன்னொன்று நம்ம என்ட்ரி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மானிட்டர் 5 வந்துருச்சு. இன்னொன்று கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீபோர்டு 6. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. தென் லெவல் 3 சீக்வன்ஸ் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்டரை நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணி நீங்கள் பார்டரை போடலாம். பட் இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்டர் போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு போட்டு சீக்வன்ஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டேப் கிளிக் பண்ணிவிட்டு கவுண்ட் ஆஃப் ஃபார்முலாவை டேப் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுதான் ஆட்டோமேட்டிக் பார்டருக்கான முக்கியமான ஸ்டேஜ். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஓமை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியில் யூஸ் ஃபார் ஃபார்முலாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஈக்குவல் டு எந்த செல்லில் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு பார்டர் வரணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு டபுள் கோட்டை 2 டைம் போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற டாலர் சிம்பிளை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடக்கூடாது. ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்லைனை கிளிக் பண்ணுங்க. அவுட்லைன் மீன்ஸ் ஃபுல் பார்டரும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்டர் ஓகே 3 வந்துருச்சு. லேப்டாப் ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நான் வரட்டேன்.